but maybe you should do whatever you need to. இது நான் கண்டுபிடிச்ச எமோஜி. வேற எங்கேயும் நீங்கள் இந்த மாதிரி எமோஜியை பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பேர். ஹலோ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் த கிரேசி கேர்ள் அண்ட் நான் உங்கள் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்மைலி நெயில் ஆர்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் ஒரு நெயில் ஆர்ட் ட்ரிக் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எப்போவும் சொல்கிற மாதிரி ரொம்ப மொக்க போடாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லோ கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். இது வந்து நான் என்னோடய பிங்கி ஃபிங்கர் தவிர மிச்சம் 4 ஃபிங்கர்ஸ் எல்லாத்துக்குமே நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் நான் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். இதை வந்து என்னோடய பிங்கி ஃபிங்கருக்கு நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். என்ன மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. A few moments later. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெட் கலர் நெயில் பாலிஷ் நான் ஒரு சர்ஃபேஸில் வச்சுருக்கேன். இதை வச்சு ஸ்மைலியோட கண்ணில் இந்த ஹார்ட் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்மைலியை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி இது நார்மல் பென்சில் தான், நார்மல் கலர் பென்சில். இந்த மாதிரி சாதா பென்சில் எடுத்துக்கோங்க. அண்ட் அதோட நிப்பு வந்து பிளண்ட்டாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு அந்த பேட்டர்ன் வரும். நான் வந்து இது மாதிரி 2 டாட் வச்சுருக்கேன். அதாவது ஒரு ஐஸ்க்கு 2 டாட், அப்புறம் இன்னொரு ஐஸ்க்கு 2 டாட். ஓகேவா? இதை வச்சு நம்ம வந்து அந்த ஹார்ட் பேட்டர்ன் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ இது 2 ஐஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி இன்னொரு பென்சில் எடுத்து, கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற பென்சில் எடுத்துகிட்டு இதை மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிளாக் கலர் நெயில் பாலிஷ் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஐலைனர் இருக்கும்ல, ஐலைனர் அந்த ப்ரஷ் வந்து நம்ம ஆக்சுவலி நெயில் ஆர்ட் யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்மைலியோட ஸ்மைலை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் இந்த ப்ரஷ்ஷை எடுத்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது இந்த ட்ரிக் தான். இதை வச்சு செம்ம அழகாக நெயில் ஆர்ட் க்ரியேட் பண்ணலாம், எழுத கூட செய்யலாம். இதை வச்சு அந்த ப்ரஷ்ஷை வந்து நான் நெயில் பாலிஷை டிப் பண்ணி அதோட ஸ்மைலை க்ரியேட் பண்ணியிருக்கேன். பார்க்க செம்ம அழகாக இருக்குல்ல. அண்ட் நெக்ஸ்ட் நெயிலுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பென்சிலில் பிளாக் கலர் நெயில் பாலிஷை டிப் பண்ணி அந்த ஸ்மைலியோட ஐஸை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி அந்த ஐலைனர் ப்ரஷ்ஷை வச்சு நான் இதோட ஸ்மைலையும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அப்பப்போ இந்த மாதிரி நெயில் பாலிஷ் வந்து அந்த சர்ஃபேஸில் வச்சுட்டே இருங்க. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வைக்கும்போது அது ட்ரை ஆயிரும். ஸோ அப்பப்போ வச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சேம் அதே மாதிரி பென்சிலில் நெயில் பாலிஷை டிப் பண்ணி இந்த மாதிரி ஸ்மைலோட ஐஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஒரு விங் ஸ்மைலி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு ஐஸ் வந்து ஃபுல்லாகவும் இன்னொரு ஐஸ் வந்து இந்த மாதிரி பெண்ட் ஆன மாதிரி இருக்கும்போது அது விங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதோட ஸ்மைலியும் நான் அதே மாதிரி ஐலைனர் ப்ரஷ்ஷை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒன்று பண்ண போகிறேன். என்னென்னா அந்த ஒரு ஸ்மைலிக்கு வந்து குட்டி அந்த நாக்கு அந்த வெளியே வந்த மாதிரி இருக்கும் ஒரு ஸ்மைலியில். அதை மாதிரி இதில் க்ரியேட் பண்ணலான்னு நினச்சேன். இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. இது என்னோடய ஃபேவரெட். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அந்த ஐலைனரோட ப்ரஷ்ஷை வச்சு. அதுக்கப்புறம் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் ஒரு சர்ஃபேஸில் வச்சுக்கோங்க. அதை எடுத்துகிட்டு ஒரு பென்சிலில் டிப் பண்ணி அந்த நாக்குக்கு வந்து கலர் பண்ணிக்கோங்க. க்யூட்டாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் நெயிலுக்கு நான் இந்த மாதிரி எல்லோ கலர் நெயில் பாலிஷ் எடுத்து ஒரு சர்ஃபேஸில் வச்சுருக்கேன். அப்புறம் காட்டன் பட் இருக்கும்ல, அதை வச்சு தான் நான் இந்த நெயிலுக்கு வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு காட்டன் பட்டை இந்த மாதிரி அந்த நெயில் பாலிஷை டிப் பண்ணி இதில் வந்து அந்த ஸ்மைலியோட ரவுண்ட் ஃபேஸ் இருக்கும்ல, அதை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இது மாதிரி டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஃபேஸ் கிடச்சிரும். இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ இதோட ஐஸை க்ரியேட் பண்ணுறதுக்காக சேம் அதே மாதிரி நான் நிறைய தடவை சொல்லிட்டேன். பிளாக் கலர் நெயில் பாலிஷில் பென்சிலை டிப் பண்ணி அதோட ஐஸை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஐலைனர் ப்ரஷ் இருக்குல்ல, அதுலேயும் நெயில் பாலிஷ் டிப் பண்ணி ஒரு ஸ்மைலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் நெயிலில் ஸ்மைலி நெயில் ஆர்ட் க்ரியேட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ரெட் கலர் நெயில் பாலிஷ் எடுத்திருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணோம்ல சேம் அதே மாதிரி தான். ஒரு ஐஸ்க்கு 2 டாட், இன்னொரு ஐஸ்க்கு 2 டாட் வச்சு நான் இது மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு இப்போ அந்த ஹார்ட் ஷேப் கிடச்சிட்டு இப்போ அதோட என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இப்போ அதோட ஸ்மைலை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது கீழே நம்ம 3rd நெயில் ஆர்ட் பண்ணோம் இல்லையா, அந்த நாக்கு கொஞ்சோண்டு குட்டியாக கீழே வர மாதிரி அதே மாதிரி வச்சுட்டு நான் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் டிப் பண்ணி அதை கலர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த நெயில் ஆர்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸி, சிம்பிள். யாருனாலும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம்.
அண்ட் அவ்வளோதான் guys, உங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் த கிரேசி கேர்ள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சாரி சொல்லடி என் பொம்மை கிட்ட. சாரிலாம் சொல்ல முடியாது, உங்கள் பொம்மைக்கு அது அப்படி திருகிடுவேன். என் பொம்மடி I'm not the girl